போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நூல்வழி சீரீஸில் பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 3ல் இருக்கும் மணிமேகலை என்னும் பாடப்பகுதியில் உள்ள நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தொடர்நிலைச் செய்யுள் வரிசையில் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை இரண்டும் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலமாக திகழ்கின்றன. மணிமேகலை ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு. இது பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம், பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம். இக்காப்பியம் சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனைகளையும் நிறைந்தது. பௌத்த சமய சார்புடையது. கதை அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறுவர். 30 காதைகளாக அமைந்துள்ள மணிமேகலையின் முதல் காதையே விலாவரை காதை. அடுத்ததாக இந்த மணிமேகலை இயற்றியிருப்பார் இல்லையா சீத்தலை சாத்தனார், அவர்களை பற்றின குறிப்பை தான் பார்க்க போகிறோம். மணிமேகலையை காப்பியத்தை இயற்றியவர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். சாத்தன் என்பது இவரது இயற்பெயர். இவர் திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்தவர். மதுரையில் வாழ்ந்தவர் என்று கூறுவர். கூலவாணிகம்னா தானியம் செய்வார். அதனால் இக்காரணத்தால் இவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்பட்டார். சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர் என்பர். தண்டமிலாசான், சாத்தன், நன்னூற்புலவன் என்று இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டியுள்ளார். இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல தொடர்நிலைச் செய்யுள் வரிசையில் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தமிழர்களோட வாழ்வியலை சொல்லும் கருவூலமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணிமேகலை ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்று வேறு பெயரும் இருக்கான். இந்த மணிமேகலை அவர்களோட துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்த நூலுக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பெண்மையை முதன்மைப்படுத்துவதால் புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரட்சி காப்பியம் சிலப்பதிகாரமாக மணிமேகலையா அப்படின்னு கன்ஃபியூஷன் வரலாம். ஆனால் புரட்சி காப்பியம்னா மணிமேகலை தான் வரும். பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியமா, இது பண்பாட்டு கூறுகளை காட்டுதான். இக்காப்பியம் சொற்சுவையும் நிறைஞ்சிருக்கு, பொருட்சுவையும் நிறைஞ்சிருக்கு, இயற்கை வர்ணனைகளும் நிறைந்ததாகவும் இருக்குது. இது பௌத்த சமய காப்பியம். இது நல்லா நான் வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். மணிமேகலை பௌத்த சமய சார்புடையது, அதாவது பௌத்த சமய நூல். கதை அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறுவார். அதாவது மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, கதையின் தொடர்ச்சி காரணமாக தான் இது ரெண்டையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மணிமேகலையில் 30 காதைகள் அமைந்திருக்கு. எத்தனை காதைகள் இருக்குது? 30 காதைகள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலையின் முதல் காதையே விலாவரை காதை. இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க, ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மணிமேகலையின் முதல் காதை விலாவரை காதை. இது 30 காதைகளை கொண்டிருக்கு. இது புரட்சி காப்பியம்னு இந்த மணிமேகலை நூலுக்கு பெயர் இருக்குது. இது மணிமேகலையின் துறவை கூறுவதால் மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் இந்த நூலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சொற்சுவையும் பொருள்சுவையும் இயற்கை வர்ணனையும் நிறைந்த ஒரு பௌத்த சமய நூல், அதாவது மணிமேகலை. பௌத்த சமய நூல் மணிமேகலை. அடுத்து இந்த மணிமேகலையை இயற்றின சீத்தலை சாத்தனார் அவர்களை பற்றின குறிப்பில் எது முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். இவரோட முழு பேர் என்ன? கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். இவரோட இயற்பெயர் சாத்தன் தான் இவரோட இயற்பெயர். இவர் திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்திருக்காரு. திருச்சியில் இருக்க சீத்தலை என்னும் ஊரில் பிறந்திருக்காரு. ஆனால் திருச்சியில் பிறந்திருந்தாலும் வாழ்ந்தது மதுரையில். கூலவாணிகம் சீத்தலை சாத்தனார் என்று போற்றப்படுகிறார். இவர் மதுரையில் வாழ்ந்து இந்த தானியம் விற்கிற அந்த வேலையை செஞ்சதுனால இவர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்படுறார். சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர். இந்த சீத்தலை சாத்தனாரும் சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் அவர்களும் சமகாலத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இளங்கோவடிகள் சாத்தனாரை எப்படி பாராட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்டமிலாசான், சாத்தான், நன்னூர் புலவர் எல்லாம் இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டியிருக்காரு. இது இந்த குரூப் 4 நடந்தது இல்லையா, 2024க்கும் முந்தின குரூப் 4ல் கேட்டது. எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, தண்டமிலாசான், சாத்தான், நன்னூல் புலவர் என யாரை பாராட்டியது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இளங்கோவடிகள் தான் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியிருப்பார். இந்த மணிமேகலை லெசனில் உள்ள இந்த நூல்வழி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப 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 முக்கியமானது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அதே இயல் 3ல் இருக்க 9ஆம் வகுப்பில் உள்ள திருக்குறள் என்னும் பாடப்பகுதியில் உள்ள திருவள்ளுவர் பற்றின தகவல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம்.
உலக பண்பாட்டிற்கு தமிழகத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள். இனம், சாதி, நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத நூலாக பொதுமுறை நூலாக இந்நூல் விளங்குகிறது. இது முப்பால் பொதுமுறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமறையார், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர் ஆகிய பதின்மரால் திருக்குறள் முக்காலத்தில் உரை எழுதப்பட்டது. உரைகளுள் பரிமேலழகர் உரையே சிறந்த உரை என்பர். இந்நூல் 18 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூலை போற்றும் பாடலின் தொகுப்பே திருவள்ளுவ மாலை. உலகின் பல மொழிகளிலும் பன்முறைகளில் மொழிபெயர்க்கப்பட்டதுடன் இந்திய மொழிகளிலும் தன் ஆற்றல் மிக்க அறக்கருத்துகளால் இடம்பெற்றது திருக்குறள். தமிழில் எழுதப்பட்ட உலகப் பணுவல் இந்நூல். பிற அறநூல்களைப் போல் அல்லாமல் பொது அறம் பேணும் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருக்கு நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மானுடபங்கி, சென்னாப்போதனார், பெருநாவலர் போன்ற சிறப்பு பெயர்களும் உண்டு. இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உலக பண்பாட்டிற்கு தமிழகத்தின் பங்களிப்பாக அமைந்த ஒரு நூல் திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருக்குறளில் சாதி, இனம், நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முதன்மைப்படுத்தாமல் ஒரு உலக பொதுமுறையாக திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே பொதுவானதான். இதில் எந்த சாதியும் வராது, எந்த இனமும் வராது, எந்த நாடையும் திருவள்ளுவர் அவர்கள் குறிப்பிட மாட்டாங்க. அதனால் இது உலக பொதுமுறை என்று குறிப்பிட்றாங்க. இதில் முப்பால் பொதுமுறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், தமிழ் மரபுரை, முதுமொழி, பொருளுரை போன்ற பல பெயர்களாக அழைக்கப்படுது. என்னென்ன பேரால் அழைக்கப்படுறாங்க அப்படின்னா எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது தான். என்னென்ன பெயர் அப்படின்னா முப்பால் பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை போன்ற பல பெயர்கள் இந்த திருக்குறளுக்கு இருக்குது. இந்த திருக்குறளுக்கு யார் யார் உரை எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமல்லையார், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர் ஆகியோர் பதின்மரால் பதின்மர் தான் இந்த திருக்குறள் நூலுக்கு உரை எழுதியிருக்காங்க. இவங்க இத்தனை பேர் எழுதியிருந்தாலும் ஒருத்தர் எழுதின உரை தான் சிறப்பான உரை அப்படின்னு சொல்கிறாங்க. சிறந்த உரை, அதாவது சிறந்த உரை அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார் எழுதின உரை அப்படின்னா பரிமேலழகர் எழுதிய உரை தான் திருக்குறளுக்கு சிறந்த உரை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருக்குறள் 15 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. ரொம்ப முக்கியம். 15 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்த ஏலாதி, திரிகடுகம்லாம் இருக்குது இல்லையா, அறக்கருத்துக்களை கூறுவதால் இது 15 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றாகவும் இருக்குது. இந்நூலை போற்றும் பாடலின் தொகுப்பு. இந்த திருக்குறளை போற்றி பாடப்படும் பாடலின் தொகுப்பு தான் திருவள்ளுவ மாலை. திருக்குறளை பற்றி புகழ்ந்து பாடக்கூடிய பாடலின் தொகுப்புக்கு பேர் தான் திருவள்ளுவ மாலை. உலகின் பல மொழிகளிலும் பன்முறைகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்திய மொழிகளிலும் தன் ஆற்றல் மிக்க அறக்கருத்துக்களால் இடம்பெற்றுள்ளது. இந்திய மொழிகளிலும் தன் ஆற்றல் மிக்க அறக்கருத்துக்களால் இடம்பெற்றிருக்கு இந்த திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு தமிழ் மொழியில் எழுதப்பட்ட உலக பணுவல் என்னும் ஒரு பெயரும் இருக்குது. இதுவும் ரொம்ப முக்கியமானது. உலக பணுவல் என்னும் பெயரும் இந்த திருக்குறளுக்கு இருக்குது. பிற அறக்கருத்துக்களைப் போல் அல்லாமல் பொது அறம் பேணும் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இந்த திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். நமக்கே தெரியும் இல்லையா, அந்த பேர்லேயே இருக்குது. இவருக்கு இந்த திருவள்ளுவருக்கு என்னென்ன பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மானுடபங்கி. இந்த மானுடபங்கியும் கடந்த கால குரூப் 4ல் கேட்டது தான். இந்த மானுடபங்கி, சென்னாப்போதனார், பெருநாவலர் இதெல்லாமே ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கக்கூடியது. நீங்கள் நல்லாவே படிச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே 6th இப்போ வரைக்குமே திருவள்ளுவர் அவர்களை பற்றின எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரோம். அவரை பற்றின கொஸ்டின் இல்லாமல் எக்ஸாமு இருக்கவே இருக்காது. அவ்வளோ இருக்குது. அவரோட சிறப்பு பெயர்கள் எல்லாம் நீங்கள் நல்லாவே பார்த்துக்கணும். நமக்கு அவ்வளோது முக்கியம். தமிழர்களுக்கும் முக்கியம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பில் இருக்கோம். இயல் 3ல் உள்ள நூல்வெளியை பார்த்துருக்கோம். நாளைக்கு இயல் 4ல் உள்ள நூல்வெளியை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.